திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கேரள கழிவுகளை தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கினார். வேலப்ப கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி கடந்த 6 மாதங்களாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை அனுப்பும் புரோக்கர்கள் மூலம் கழிவுகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குடோனில் அனுமதியின்றி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் கழிவுகளை எரிப்பதால் சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் கேரளா பாலக்காட்டிலிருந்து சுஜய், ஷகீர், நிதிஷ் ஆகியோர் மருத்துவ பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றி வந்தபோது லாரியை சிறைபிடித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து லாரிகளை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பொன்னுச்சாமி உட்பட 4 பேரிடம் விசாரணை நடத்துகின்றனர். விடிய ஆட்சியில் கேரள கழிவுகள் தமிழ்நாட்டிற்குள் வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.